ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இப்போ ஒரு டைம் 11 o'clock ஆகுது. செம்ம ஹாட்டாக இருக்குது. வெளியில் துணியெல்லாம் காயவே போட முடியல. இன்றைக்கி போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே இருக்கேன். சாதாரணமாக நம்ம டேப் வாட்டரே அப்படியே நம்ம ஹீட்ரு ஆன் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூடாக வரும். சீக்கிரமாகவே சமையல்லாம் இவ்வளோ நாள் முடிச்சுட்டு வீடியோவும் அதனால தான் எடுக்கவே இல்லை. அப்படியே சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock சமையல்லாம் முடிச்சிடுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ ஹாட்டாக வரும், டேப்பு திறக்கவே முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒன்றுமே பண்ணவே இல்லை, இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. சரி, இன்றைக்கி பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோவும் போட்டுட்டு. ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு பயங்கர ஹாட்டு. சரி, அப்புறம் 11 o'clock சாதாரணமாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். வாட்டர்மெலான் தான் சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு புது ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். புதுசு இல்லை, எனக்கு புதுசு. நான் லாஸ்ட் இயர் இங்கே வந்தப்போ அந்த நவம்பர் டைமில் இந்த சீசனாக இருந்துச்சு இந்த ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் போயிடுச்சு சீசன், எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் லுலுலலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது வேறு டைப்பாக இருந்துச்சு, ஒரு மாதிரி காய் மாதிரி. இந்த நம்ம கொய்யா பழம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹார்டாக அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ என்ன ஃப்ரூட்டுன்னு காமிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்டு இதுதான், நான் சொன்ன ஃப்ரூட்டு. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் வந்து பெர்சிமோன் சொல்லிட்டு இங்கே வந்து எழுதி வச்சுருக்காங்க. பெர்சிமோன், PERSIMON. ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த வீடியோவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. இல்லைன்னா கூட இந்த சீசனில் நல்ல கலராகவே இல்லை. ஆனால் போன சீசனில் பயங்கர ஆரஞ்சிஷாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரம்பூட்டான். ரம்பூட்டான்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நீளமாக இருக்க இந்த மாதிரி முடி மாதிரி இருக்குல்ல, இந்த நீட்டமாக கொஞ்சம் லாங்காக இருக்கும், இந்த டைப் இருக்குது. ஷார்ட்டாக இருக்கிறதும் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. இந்த டைப் வந்து அந்த உள்ள அந்த இது இருக்கும்ல, நம்ம சீடு, அது சீடை சில டைம் அந்த ஃப்ளெஷ் கூடயே ஒட்டிகிட்டு வந்துடும். அது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. இருந்தாலும் இது கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற ரம்பூட்டானை போல். அப்போ இது நம்மளுக்கு கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க ஒரு ஃப்ரூட்டு. சரி, இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்க டைப் வந்து சீட்லெஸ் வெரைட்டி. இதிலே சீடும் இருக்குது, சீட்லெஸ் வெரைட்டியும் இருக்குது. 2 டைப் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து சீட்லெஸ் வாங்கியிருக்கேன். இதை கட் பண்ணும்போதே நமக்கு பார்க்கலாம், அப்படியே ஃபைபர் நிறைய இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஃபைப்ரஸ் ஃப்ரூட் இந்த ஃப்ரூட்டு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின்ஸ் A, C அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ரூட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த கரெக்டு பழுத்த பாகமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குழகுழன்னு இருந்ததுனாலும் அவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது, அதனால ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கரெக்டு பதம் இருக்கும்போது சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ யாராவது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம ரம்பூட்டான் கட் பண்ணலாம். இந்த டைப் வந்து அந்த சீடில் ஒட்டுறதுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். அப்போ வாங்க போனீங்கன்னா அந்த குட்டியாக இருக்கும்ல, அந்த நார் மாதிரி மேலே, அந்த மாதிரி இருக்கிற டைப் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், புளிப்பு இருக்கும். இதில் வந்து புளிப்பே இருக்காது, ஆனால் இந்த மாதிரி ஒரு டைப். ஸோ அப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, நான் இன்றைக்கி வந்து லேட்டாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி நிறையா என்னோடய டூல்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக சமைக்க போகிறேன். அப்போ உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே. அப்போ நீங்களும் ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுக்கெலாம் குட்டி குட்டி டிப்ஸ் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ அப்போ இதில் சாப்பிட்டுட்டு நமக்கு சமைக்க போகலாம். நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு டவல் கையில் வச்சுட்டே இருப்பேன். ஒன்று ஏப்ரன் இருந்துச்சுன்னா அந்த பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே தோல்லையே போட்டுட்டு நடக்கலாம். இல்லைன்னா இதுதான் ரொம்ப டயரிங்கு. ஒன்று ஃப்ரிட்ஜில் இருக்கிற துணிக்கு தேடி போவோம், இல்லைன்னா சிங்கு பக்கத்தில் இருக்கிறது போவோம். அதுக்கே நம்ம நடந்து நடந்து டயர்டாயிரும். அதுக்கு பதிலாக நம்ம கையிலே வச்சிட்டோன்னா எப்பயும் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயும் இம்பார்ட்டண்ட்டா வேண்ட சாமானம் பார்த்தீங்கன்னா, நைஃபு. நைஃப் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். அதே மாரி கைக்கும் டயர்ட்னஸ் வராது. ஸோ அப்ப என்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைஃப் தான். ட்ரெமோன்டினான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். அதில வந்து இந்த சின்ன நைஃப் பார்த்தீங்கன்னா, காய்கறிலாம் வெட்டுறதுக்கும், இந்த லாங்கா இருக்கிற நைஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம பழம், இந்த நீளமா இருக்கும்ல வெஜிடபிள்ஸு, அந்த மாரி வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, வாட்டர்மெலான், இதோ இப்ப நான் வெட்டுறேன்ல பப்பாயா, அந்த மாரிலாம் வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த நைஃபு. கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால, சும்மா அப்படியே நம்ம ஒரு இழுத்தோம்னா அப்படியே வெட்டிடும். அவ்வளோ ஷார்ப்பான நைஃபு. ரொம்ப நல்ல பிராண்டு ட்ரெமோன்டினா அந்த பிராண்டோட பேரு. பிரேசில்ல பண்றாங்க. இதோட வுட்டும் பிரேசில்லேருந்து தான் வருது. இந்த ஹேண்டில் இருக்குல்ல, அந்த இது. நான் ரொம்ப நல்ல கத்தி தான். நான் Amazonல தான் வாங்குனேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான்வெஜ்லாம் வெட்டுறதுக்காக அ வேற ஒரு நைஃப் வச்சிருக்கேன். அது வந்து காயின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. KAI. அது வந்து ஜாப்பனீஸ் நைஃபு. அதுவும் இதே மாரி தான் சூப்பர் ஷார்ப்பா இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் இருக்கு. இந்த மட்டன்லாம் சாப் பண்ணுவோம்ல, அந்த மாரி சைஸ் இருக்கு. அது நான் இங்க இல்ல. நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இது மாத்திரம் நான் கொண்டு வந்தேன். இதுவே நமக்கு வந்து ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன்லாம் வெட்டுறதுக்கா இதுவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த குட்டி கத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம ம் சீக்கிரமா ஏதாவது இந்த பூண்டு, வெங்காயம், இந்த குட்டி குட்டியா ஃப்ரூட்ஸு அந்த மாரிலாம் வெட்டுறதுக்கலாம் இந்த குட்டி நைஃப் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா ஒரு அயர்ன் நைஃபும் இருக்கு. இரும்பு நைஃபு. அத இப்போதைக்கு நான் அவ்வளவா யூஸ் பண்றதில்ல. இருந்தாலும் சிலப்ப இடைக்கு இந்த மாரி யூஸ் பண்றது உண்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ இந்த வந்து பீலரு. இது வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா, விக்டோரினாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. செம்ம ஷார்ப்பா இருக்கும். அ இது வந்து நான் எவ்வளோ நாளா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் அங்க வீட்லயே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இங்கேயும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சும்மா சர்ரு சர்ருன்னு அப்படியே இழுத்தோம்னா வந்துரும். நெறைய கேரட்ஸு, ஈவன் கேபேஜ் கூட நான் சிலப்போ இதில துருவுவேன். அ இந்த மாரி ஈஸியா நம்ம டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, சீக்கிரமா வேலையும் முடிஞ்சிரும். நமக்கு அவ்வளவா டயர்ட்னஸும் இருக்காது. ரொம்ப நல்ல பிராண்டு விக்டோரினாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பீலர்லேயே நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வேணும்னா, அத பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த பொருள் வந்து, நான் வந்து எப்பயுமே எடுக்கிறது வந்து இந்த ஸ்ட்ரெயினர் தான். இது பார்த்தீங்கன்னா, நல்ல அகலமான ஒரு ஸ்ட்ரெயினரு. இதில வந்து நம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கு. பெரிய ஹோல்ஸ் கிடையாது. சின்ன ஹோல்ஸ்னால நான் அரிசி வாஷ் பண்ணுறதுக்கும் இத யூஸ் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா நம்ப நான்வெஜ்ஜு, ஃபிஷ் கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கழுவுறதுக்கு, அதுக்கெல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கவும் இந்த மாரி கிறிஸ்டல் இந்த மாரி டிரான்ஸ்பரண்டா இருக்கனால அழகா இருக்கு. ஸோ இதில வந்து நான் வந்து காய்கறி வேற ஊற போடுவேன். அந்த மாரி மல்டி பர்ப்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல பெருசா இருக்கறனால, நான் எனக்கு இன்னைக்கு சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறியும் எடுத்து இதில போட்டு வாஷ் பண்ணி, ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம வந்து தண்ணீல போட்டு வச்சுட்டோம்னா, இந்த தோல உரிக்கிறதுக்கு சூப்பர் ஈஸியா இருக்கும். நம்ம முன்னாடியே வ ப்ரீ ப்ரெப் மாரி பண்றவங்களும் இருக்காங்க. ரோல் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்லலாம் பாட்டில்ல போட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கு பதிலா நம்ப சமையல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த மாரி குட்டி, குட்டி சின்ன, சின்ன ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப மத்த காய்கறி வெட்டுறதுக்குள்ளார நம்ம இது ஊறிடுச்சுன்னா, நம்ம சீக்கிரமா அந்த தோல அப்படி தொட்ட உடனே அப்படியே தோல் வந்துரும். அதுக்கப்புறமா ஒரு டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி காய்கறி இதெல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது, சைடுல வந்து ஒரு குட்டியா டஸ்ட்பின்னோ இல்லன்னா இந்த மாரி ஒரு பாத்திரமோ வச்சுட்டோம்னா, இந்த தோலு, இந்த வெட்டுற வேஸ்ட் எல்லாம் எடுத்து அதில போட்டுக்கலாம். ஒண்ணா கையோட சேர்த்து நம்ம வந்து குப்பை தொட்டியில இல்லைன்னா ஃபர்டிலைசரா அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டஸ்ட்பின்க்கு பக்கத்துலயே அங்கேயும் இங்கேயும் ஓடாம ஒண்ணா ஒப்பா செஞ்சுட்டோம்னா, நமக்கும் டயர்ட்னஸ் குறையும். ஸோ அடுத்து நான் வந்து கேட்ஜெட் யூஸ் பண்ண போறது வந்து இந்த பெரிய சாப்பர். நான் இன்னைக்கு வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள் அதாவது நம்ம ஏபிசி ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ண போறேன். ஸோ இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா 4 பிளேடு இருக்கு. 4 சைடுல இருக்கு. அதனால சும்மா டப்புன்னு அப்படியே வெட்டிடும். நம்ம வந்து கேபேஜ் வெட்டலாம்,
இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய வெங்காயம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டு வெட்டலாம். எதுலாம் நிறைய குவான்டிட்டிஸ் ஈவன் நான் வந்து கீரை கூட இதில் சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டு ஒரு சுற்றினோன்னா அப்படியே சாப் பண்ணி வந்துடும். அந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால நல்லா டீப்பாக வேறு இருக்குது இந்த கப்பு. அதனால் நமக்கு ஈஸியாக நிறைய குவான்டிட்டியில் சூப்பராக சாப் பண்ணிடலாம். 4 பிளேடு இருக்கிறதுனால செம்மையாக சாப் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கேரட்டில் இவ்வளோ பெருசாக கட் பண்ணி தான் போடுறேன். ஆப்பிளும் இவ்வளோ பெருசாக தான் கட் பண்ணி போடுறேன். இருந்தாலும் நம்ம சாப் பண்ணி எடுக்கும்போது பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு 2-3 ப்ரெஸ் பண்ணோன்னாவே அப்படியே நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நான் இப்போ பண்ணுறல, நான் ஈவினிங் தான் ஜூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து நம்ம அதில் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்புறமா நான் வந்து ஜூஸ் போட்டுக்குவேன் ஈவினிங்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய பெரிய க்யூப்ஸாக தான் கட் பண்ணி போட்டுருக்கேன். சாப் பண்ணி வரும்போது பாருங்கள், இதுவே நம்ம வெங்காயம் அந்த மாதிரிலாம் நிறைய கேபேஜ் நிறைய அந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் இருக்கிறதுனா சீக்கிரமாக சாப் பண்ணுறதுக்கு இந்த சாப்பர் பெஸ்ட்டு. இது வந்து பிஜின்னு சொல்கிற பிராண்டோடது. நீங்கள் வந்து நிறைய சாப்பர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கும் உங்கள் இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி ஜஸ்ட் 1-2 ப்ரெஸ் தான் பண்ணேன், அதுக்குள்ளரே சாப் ஆகிடுச்சு. எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகிருக்குன்னு நான் இப்போ பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் 1-2 தான் ப்ரெஸ் பண்ணேன், அதுக்கே எவ்வளோ சாப் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சாப் பண்ணி எடுத்துடலாம். பீட்ரூட் கேரட் பொரியலுக்குலாம் நம்ம இதில் மாதிரி இந்த மாதிரி சாப் பண்ணி ஈஸியாக ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுட்டோம்னா பொரியல் காலையில் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறதுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் வந்து இப்போ நான் காமிச்ச பெரிய சாப்பர் மாதிரியே இது வந்து குட்டி சாப்பர். இதுவும் எலக்ட்ரிக் இதில் தான் பேட்ரி தான், பேட்ரி இல்லை யூஎஸ்பி. நம்ம அது சார்ஜ் போகும்போது நம்ம திருப்பியும் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து நான் டெய்லியே வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சின்ன சாப்பர் இது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி பெரிய பெரிய இதுவாக கட் பண்ணி அதில் போட்டு சிலப்பான வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் நான் அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு அடி அடித்தோன்னா நம்ம சாப் பண்ணி வந்துடும் சூப்பராக. குட்டியாக இருக்கிறதுனால ஹேண்டியாகவும் இருக்குது. இது வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம மேனுவலும் இருக்குது, இந்த மாதிரி யூஎஸ்பி டைப்பும் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலு. நமக்கு டெய்லியே யூஸ் பண்ணலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுக்காக ஒரு டூலு. இது வந்து அகாரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இதில் பிஜினில் இருக்குது, அந்த மேனுவல் டைப்பும் என்கிட்ட இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இது செம்ம ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி குட்டியாக சாப்பாய் வந்துடுச்சு. ஸோ இதுதான் அடுத்த இம்பார்ட்டண்ட் ஒரு டூல். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லேசி சூசன் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம டெய்லியே யூஸ் பண்ணுற மசாலா பொடிலாம், அதாவது மஞ்சள் பொடி மிளகு பொடி கோரியாண்டர் பொடி கரம் மசாலா இதெல்லாம் டக்குன்னு எடுக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சிட்டோன்னா இது ஒன்றா ஒரு பாஸ்கெட் எடுத்து கீழே வச்சிட்டோன்னா சமையல் முடியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் 2வது வந்து எண்ணெய் நெய் இந்த மாதிரி டக்குன்னு எடுக்கிறதுக்காக இருக்கிற கத்திரிக்கோல் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நான் வந்து இப்போ மிட்டன்ஸு துணி இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம கீழே வச்சுட்டோம்னாவே சமையல் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக நமக்கு ஈஸியாக டயர்டு இல்லாமல் செஞ்சிடலாம். இது ரெண்டும் ரொம்ப ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் தான். இது 230 சம்திங் வரும்போது தான் நான் வாங்கினேன். அடுத்ததாக அதே மாதிரி நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கெட்டிலில் தண்ணி ஊற்றி சுடு தண்ணி போட்டு வச்சிட்டோம்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ இன்றைக்கி காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ வேறு அமேசானில் கொஞ்சம் சேலில் இருக்குல்ல, ஆகஸ்ட்டில் இது எல்லாம் சேலில் இருக்கான்னு தெரியல.
சேலில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த குட்டி குட்டி யூஸ்ஃபுல் கேட்ஜெட்ஸு, குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீடாகவும் ஃபாஸ்ட்டாகவும் சமைக்கிறதுக்கு இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக டயர்ட்னஸ் இல்லாமல் குக் பண்ணிடலாம். ஓகே, அப்போது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.